நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உங்கள் இதில் செட்டில் இருந்தது ஃபார் ஏ செட், ஒரு செட்டு ஏ ரைட்டா. அது நல்லா படி. ஃபார் ஏ செட், ஒரு செட்டு ஏ இருக்கிறது, அதை எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறான், ஏ இன்ட்டு ஏ, ஏன்ற ஒரு செட்டு இன்ட்டு, அதாவது இன்ட்டுனா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரைட்டா, இன்ட்டு மல்டிப்ளை ஏ ரைட்டா, கண்டெய்ன்ஸ் அப்போ 2 ஏ என்ற செட்டு ரைட்டா, ஏ இன்ட்டு ஏ. அப்போ ரெண்டுமே ஏ, இது ஏ தான், அது ஏ தான். கண்டெய்ன்ஸ் 16 எலிமெண்ட்ஸ். ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ, எத்தனை எலிமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்கு? 16 எலிமெண்ட்ஸ் இருக்கிறது ரைட்டா. 16 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ரெண்டையுமே பெருக்கி வந்தால், ஏ இன்ட்டு ஏ பெருக்கி வந்தால் 16 எலிமெண்ட்ஸ் இருக்கிறது. அண்டு மேலும் 2 ஆஃப் இட்ஸ் எலிமெண்ட்ஸ், அது 2 எலிமெண்ட்டுகள் ஆர், அதில் 2 மட்டும் கொடுக்குறான். 2 மட்டும் என்னவாக இருக்கிறது, 1,3 அண்டு 0,2ன்னு கொடுத்துட்றான். 2 ஆஃப் இட்ஸ் எலிமெண்ட்ஸ். அப்போ 2 எலிமெண்ட், 2 ஆஃப் இட்ஸ் எலிமெண்ட்ஸ், 2 எலிமெண்ட்டுகள் இருக்கிறது. 1,3ஆகவும் இன்னொன்று 0,2ஆகவும் இருக்கிறது. அது அப்போ 1,3 இந்த ஏக்கும் 0,2 அந்த ஏக்கும் அர்த்தம். புரிஞ்சுதா? ஏ இட்டு 2, ரெண்டையும் ஏ செட்டை பெருக்குனா என்ன கிடைக்குது, கண்டெய்ன்ஸ் 16 எலிமெண்ட் இருக்கிறது ரைட்டா. அண்டு 2 ஆஃப் இட்ஸ் எலிமெண்ட், 2 அந்த ஒரு ஏக்கு எத்தனை எலிமெண்ட் இருக்கிறது, 2 எலிமெண்ட். இது ஒரு 1 3, இது ஒரு 0. ஃபைண்ட் த எலிமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்றான். ஏவோட எலிமெண்ட்டை கண்டுபிடி அந்த கண்டிஷனை வச்சு அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா. அப்போ இதில் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது ஹவு டு ஃபைண்ட் த எலிமெண்ட் ஆஃப் ஏ. ஏவோட எலிமெண்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ஏ பெருக்கி வர்றது 16ன்னு கொடுத்துட்டான். அப்போ பிறகு என்ன சொல்லியிருக்கான், பிறகு ஒரு ஏக்கு 1 3, இன்னொரு ஏக்கு 1 0 0ன்னு கொடுத்துட்டான். ஒரு ஏல எத்தனை இருக்குது, 0 1 1 3 இருக்குது, இன்னொன்றில் 0 2ன்னு இருக்குது. அப்போ ஏவோட எலிமெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடின்றான். அப்போ பாருங்கள், ஹவு டு ஃபைண்ட் த எலிமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்ட்டான். இப்போ ஏ பெருக்குனா எத்தனை எலிமெண்ட்டை கொடுத்துட்டான், 16 எலிமெண்ட்டை கொடுத்துட்டான் ரைட்டா. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கேன், 1 3ன்ற ஒரு 2 எலிமெண்ட் இருக்கிறது, அண்டு 0 2ன்ற எலிமெண்ட் இருக்கிறது. அப்போ இது ஆர், இந்த ரெண்டுமே என்னவாக இருக்கிறது, ஆர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. அப்போ இந்த மொதல் ஏக்கு எலிமெண்ட் என்னது 1 3, ரெண்டாவது ஏக்கு என்ன, எந்த இது எலிமெண்ட்டு 0 2 ரைட்டா. அவன் கொடுத்தது நம்ம எழுதுகிறோம். ஏ பெருக்குனா 16 எலிமெண்ட் இருக்கிறது ரைட்டா. இதில் உள்ள எலிமெண்ட், இதே உள்ள எலிமெண்ட் பிறகு 16 எலிமெண்ட்டு. அதே 1 3 இந்த ஏல இருக்குது, ஒரு 0 2 இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ. அப்போ இந்த ஏல உள்ள எலிமெண்ட் தானே கண்டுபிடின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். இங்கே பாருங்கள், அத்தனை கேட்டிருக்கான். ஃபைண்ட் த எலிமெண்ட் ஆஃப் ஏ, அத்தனை கேட்டிருக்கான். அதான் சொல்கிறேன், நம்மளும் டிட்டர்மைன் கண்டுபிடிப்போம் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ. ஏன்னா இந்த 2 ஏல கொடுத்துருக்கான். ஏக்கு இங்கே ஒரு 2ன்னு கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு 2ன்னு கொடுத்துருக்கான். புரியுங்க, இந்த ஏக்கு இந்த 2 1 2 3, இந்த ஏக்கு 0 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போது 2 ஏ பெருக்குன்னா 16ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் கேள்வி என்ன கேட்டிருக்கேன், ஒரு ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்குதுன்னு கேட்டிருக்கான். புரியுதா? கேள்வி ஒரு ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்குதுன்னு கேட்டிருக்கான் ரைட்டா. நல்லா பார்த்துருக்கேன். கணக்கு என்ன கொடுத்துருக்கான், 2 ஏவும் பெருக்குன்னா 16 எலிமெண்ட்டு. ஒரு ஏல 1 3 இருக்குது, இன்னொரு ஏல ஒரு 0 2 இருக்குது. அப்போ அவன் என்ன கேட்குறா, ஒரு ஏக்கு மொத்தமாக சொல்லி ஏக்கு எவ்வளோ எலிமெண்ட் அப்படின்றான். அதான் நம்ம சொல்கிறோம், டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஒரு இது இருக்குது, என்னென்னு பார்ப்போம். இஃப் ஏ செட், ஒரு செட்டு ஏன்ற ஒரு செட் இருக்குன்னா, கேஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் n எலிமெண்ட் இருக்குது. ஒரு ஏன்ற செட்டில் n எலிமெண்ட், அது நம்மளுக்கு தெரியாது. என்னென்று 100 இருக்கலாம், 10 இருக்கலாம். ஒரு செட்டு நம்ம வச்சுருக்கோம், இந்த ஏன்ற செட்டே வச்சுருக்கோம். அதில் n எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். தென் பிறகு 2 ஏ செட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் என்ன சொல்லுது, ஏன்ற செட்டில் n எலிமெண்ட் இருக்குது ரைட்டா. ஆனால் 2 ஏ செட்டையும் நம்ம பெருக்கும்போது அது என்ன ரூல்ஸ் பிரகாரமாக, தென் ஏ இன்ட்டு ஏ நம்ம பெருக்குனா கார்ட்டீசியன் பெருக்கல் விதிகளின் பிரகாரம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வித் இட் செல்ஃப், அதாவது ஏ கூட பெருக்கும்போது கார்ட்டீசியன் விதிகளின் பிரகாரம் என்ன கிடைக்கும், வில் ஹேவ் n இன்ட்டு n = n² எலிமெண்ட் கிடைக்கும். அப்போ ஏல நல்லா பார்த்துங்க, ஏல n எலிமெண்ட் இருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. இஃப் இது உதாரணம் சொல்கிறான் உனக்கு. இஃப் ஏ செட், ஒரு செட்டு ஏல n எலிமெண்ட் இருக்கிறது, தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஏயும் பெருக்க போகிறோம். இந்த இதே ஏ இன்னொரு இதே ஏயால் பெருக்க போகிறோம். ஏல n இருக்கிறது, அந்த ஏவை இன்னொரு அதே ஏயை வச்சு பெருக்க போகிறோம். அப்படி கார்ட்டீசியன் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வித் இட் செல்ஃப். அப்படின்னா ஏவை ஏ கூடயே பெருக்கும்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன சொல்லுதுன்னா, அதில் உள்ள எலிமெண்ட் எத்தனை n எலிமெண்ட்னா n இன்ட்டு nன்னு அர்த்தம்.
அவ்வளோ எலிமெண்ட் தான் கிடைக்கும்ன்றா. வில் ஹேவ் இருக்கும். n இன்ட்டு n ஸ்மால் என்னது இது, அதில் இல்லை எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்டையும் ஏல உள்ள எண்ணையும் இன்னொரு ஏல உள்ள எண்ணையும் பெருக்கிட்டு என்ன கிடைக்கும், n² கிடைக்கும். n² எலிமெண்ட் தான் கிடைக்கும். அதை தான் நான் போட்டிருக்கேன். 16 எலிமெண்ட் தான் போட்டிருக்கான். ரைட்டா, n² தான் 16. இப்போது நம்ம என்ன பண்ணணும், வி ஆர் கிவன் தேட் என்ன கொடுத்துருக்கேன், 2 செட்டை பெருக்கியிருக்கானா 16ன்னு கொடுத்துருக்கேன் மேலே a இன்ட்டு a. அப்போ கண்டெய்ன்ஸ் எத்தனை கொடுத்துருக்கான், 16 எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டான். வி ஆர் கிவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது தட் a இன்ட்டு a கண்டெய்ன்ஸ் 16 எலிமெண்ட். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோ, n² தான் நம்மளுக்கு ரெண்டையும் பெருக்குனா n² ஃபார்முலா. அப்போ இங்கே n² என்னது, n² = 16 தானே. அவன் தானே சொன்னால் 16 எலிமெண்ட்டுன்ட்டு. அப்போ n² = 16. அப்போ n √16. அப்போ n = 4. அப்போ என்னன்றது 4. ரைட்டா, ஒரு ஏழு எவ்வளோ இருக்குது, 4 எலிமெண்ட் தான் இருக்குது. அப்போ 4 பெருக்குன்னா 4 இன்ட்டு 4 இன்னொரு 7 4 இருக்குது. இதுலையே 4 அதில் 4 அது 7 a இன்ட்டு a. அப்போ 4 இன்ட்டு 4 16. இப்போ நம்ம எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு தெரியல இல்லையா. அப்போ நம்ம என்ன தேர்ஃபோர் ஆகவே செட் ஏ ஹஸ் 4 எலிமெண்ட். ஒரு செட்டில் 7 அவன் சொன்னது டிட்டர்மைன் ஏ சொன்னாலும் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால. இப்போ 4 இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ரெண்டாவது ஸ்டெப்பு, ஐடென்டிஃபை எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ரம் த கிவன் ஆர்டர்ட் பேர்ஸ். நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நான் என்ன கொடுத்துருக்கான் இல்லையா, என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 ஒரு ஏயில் இருக்குது, 0 2 ஒரு 7 இருக்குது செட்டில். அப்போது ஒரு ஏக்கு உள்ள செட் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டான். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஐடென்டிஃபை எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏழு எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். எதை வச்சு, ஃப்ரம் த கிவன் ஆர்டர்ட் பேர்ஸ். கொடுக்கப்பட்ட ஆர்டர் ரெண்டு பேர் கொடுத்துருக்கால, 2 நம்பர் கொடுத்துருக்கால. அது என்னது, 1 3 1 கொடுத்துருக்கேன், இன்னொன்று 0 2 ஆர்டர்ட் பேர்ஸ்னால் இது 2. ரைட்டா, கொடுக்கப்பட்ட ஆர்டர் ஆர்டர்னா ஒரு ஆர்டர் பண்ணதில்ல, ஒரு அமைப்பில் உள்ள பேர், ரெண்டுமே பேராக இருக்குது இல்லையா. இதன் பிரகாரம் நான் ஏஐ கண்டுபிடிக்க போகிறோம்ன்றான். வி நோ தேட் நாம் கண்டுபிடிக்கிறோம், நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியும், தேட் ஃபார் எனி ஆர்டர்ட் பேர், ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணால் இந்த XY தான். XY ஆர்டர் பேர்னு இருந்ததுன்னா XY இஸ் எலிமெண்ட் ஆஃப் a இன்ட்டு a. ஏதாவது ஒரு XY ஒரு எலிமெண்ட்டாக இருந்தால் ரெண்டு செட்டு ஒரே மாதிரியாக உள்ள செட்டு a இன்ட்டு a. இப்படி உள்ள செட்டில் XY என்ற ஆர்டர்ட் பேர் எலிமெண்ட்டாக இருந்தால் போத் x அண்ட் y மஸ்ட் பி எலிமெண்ட் ஆஃப் a. அதாவது எக்ஸோ ஒய்யும் எதனோட எலிமெண்ட்டாக இருக்கும், ஏக்கு தான் எலிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டான். அப்போ இது எல்லாமே 4மே இதனோட a எலிமெண்ட் அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் ஆர்டர்ட் பேர் XY இஸ் எலிமெண்ட் ஆஃப் a இன்ட்டு a. 2 ஏக்கு எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த எக்ஸு என்னவாக இருந்தாலும் எக்ஸ் அந்த போத் எக்ஸ் அண்ட் ஒய் மஸ்ட் பி எலிமெண்ட் ஆஃப் ஏ. அப்போ எக்ஸுக்கு என்ன மதிப்பு இருந்தாலும் அது ஏவோட எலிமெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன், இந்த ஏக்கு 1 3 அந்த ஏக்கு 0 2 அப்படி இருந்தாலும் இது எல்லாமே ஏல உள்ளது தான் அப்படின்னு சொல்லிட்டான். அதுதான் அந்த கணக்கு சொல்லுது. வி ஆர் கிவன் 2 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. அப்போ முதல் ஏக்கு எவ்வளவு 1 3, ரெண்டாவது ஏக்கு 0 2. அப்போ எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஏழை இருக்குன்னு சொல்லிட்டான். ஃப்ரம் 1 3 எடுத்து பார்க்கும்போது we can conclude நம்ம தீர்மானிக்கிறோம் எதை, that 1 is an element of A and 3 is an element of A. அதே மாதிரி 0 2 எடுத்து பார்க்கும்போது from 0 2 எடுத்து பார்க்கும்போது we can conclude நாம் தீர்மானிக்கிறோம் எதை, 0 is the element of A and 2 is the element of A. அப்போ எல்லாமே எலிமெண்ட் ஆஃப் A தான். அதனால் ஸ்டெப் 3ல் நம்ம என்ன சொல்கிறோம், கம்பைல் த எலிமெண்ட்ஸ். கம்பைல் இதில் 1 சேர்க்குறோம். ஏல எத்தனை 4 இருக்குது, 1 3 0 2 இருக்குது. கம்பைல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏல உள்ள எலிமெண்ட்னு கம்பைல் பண்ணோம். அப்போ கம்பைனிங் த எலிமெண்ட்ஸ் வி ஃபவுண்ட், நம்ம பார்த்த எலிமெண்ட்டில் கம்பைன்மெண்ட்டு த எலிமெண்ட் ஆஃப் ஏ 0 1 2 3 எல்லாமே இதெல்லாம் எலிமெண்ட். ரைட், அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். எலிமெண்ட் ஆஃப் ஏ 4. ஏற்கனவே 4 தான் சொல்லியிருந்தோம். இங்கே இந்த வாய்ப்பாடு பிரகாரம் எவ்வளோ வந்தது, 4 தானே n 4 வந்துருச்சு. அந்த 4 தான் இங்கேயும் சொல்லிட்டோம். ரைட்டா, 4 வந்துருச்சு. ரைட்டா, தென் பிறகு ஏ இன்ட்டு ஏ would be indeed contains 4 × 4. ஏ இன்ட்டு ஏ என்னது, 4 × 4 = 16. ரைட்டா, 16 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அண்டு போத்னு இந்த ரெண்டும் 1 3 5 0 2 would be among them. அப்புறம் இந்த ரெண்டுமே அதுக்குள்ளே தான் இருக்குது, அந்த 4க்குள்ளே தான் இருக்குன்றான். இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஏ ஆர் இவ்வளோ தான். இதெல்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை. நீங்கள் சிம்பிளாக லாஸ்ட்டில் உள்ள இந்த எலிமெண்ட் ஆஃப் செட் ஏ எழுதுனா போதும், இந்த ஃபார்ம் தான் எழுதுனா போதும். இந்த இது வரைக்கும் இந்த குலகனா எழுத வேண்டாம். இதில் சிம்பிளாக மட்டும் எழுதிட்டு போனாலே போதும். அதை இதை
அந்த கணக்கு மட்டும் வெரிஃபை த சொல்யூஷன் இந்த மாதிரி A has 4 elements which matches our calculation இதெல்லாம் எழுத வேண்டாம். A has 4 elements அதை நீ படிக்கிட்டு இப்போ A is equal to இவ்வளவா இருந்தால் அண்ட் தென் A into A இவ்வளவு 4 into 4 16 இந்த இதெல்லாம் எழுத வேண்டாம். would indeed contain இதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த நேரம் இஃப் A is equal to எவ்வளவு தென் A into A அப்போ 4 into 4 16 அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துங்க நீங்கள் வந்துருங்க போத் 1 3 அண்டு 0 2 would be among them அதில் தான் இருக்குது. அப்போ எலிமெண்ட் ஆஃப் செட் ஏ இது முடிஞ்சிச்சு. இப்படி தான் எழுதணும். எழுத தேவை. இந்த கம்பைனிங் தீஸ் எலிமெண்ட்ஸு வி ஃபவுண்ட் தட் எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் இதெல்லாம் தேவையே கிடையாது. இதில் பார்த்து சுருக்கி எழுதிக்கோங்க.